அரசியல் கட்சிகள் தனிநபர் ஒருவரிடம் இருந்து 2000 ரூபாய் வரை மட்டுமே ரொக்கமாக பெற முடியும் என்ற மத்திய அரசின் பட்ஜெட் அறிவிப்பிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் கார்ப்பரேட்டுகளிடம் நிதி பெறுவதை கைவிட்டுவிட்டு மற்ற கட்சிகளுக்கு கொண்டு வரலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒரு தனிநபர் ஒரு அரசியல் கட்சிக்கு 20,000 ரூபாய் நன்கொடை வாங்கலாம் என்பது ஏற்கனவே இருந்தது. 2000 குறைச்சிருக்கிறாங்க. இது ஏதோ நல்ல நடவடிக்கை போல தோன்றும். ஆனால் பிரச்சனை அதுவல்ல. தேர்தல் காலத்தில் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் செலவுகளை தேர்தல் ஆணையமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசியல் கட்சிகள் தேர்தலுக்காக செலவு செய்யக்கூடாது என்ற முறையை அமலாக்கினால் ஒழிய இந்த அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதோ முறைகேடு செய்வதோ தடுக்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, ஒட்டுமொத்தமாக கார்ப்பரேட் ஃபண்டிங் என்பது கூடாது. தேர்தல் ஆணையமே கட்சிகளுடைய தேர்தலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த முறையை அமலாக்கினால்தான் ஒட்டுமொத்தமாக ஊழல் முறைகேட்டை தடுக்க முடியும்.